ஹலோ வியூவர்ஸ், இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அன்பு உள்ளங்களுக்கு என்னுடைய நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்மளுடைய வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனா வரும். நீங்க இதை பார்த்து நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். நான் உங்களுக்காக நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஆட்டோகேட் சாஃப்ட்வேர்லையும் போட்டிருக்கேன், கிரியோலையும் போட்டிருக்கேன், மாஸ்டர் கேம்லையும் போட்டிருக்கேன். ஒவ்வொரு வீடியோவும் பொறுமையா நிதானமா ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரையும் பாருங்க. பார்த்து நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. டவுட் இருந்தா திரும்பவும் ரிவைண்ட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு புரியும். உங்களுக்காக தான் இந்த சேனல் நான் ஆரம்பிச்சிருக்கேன். இதுவரையும் நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணோம் என்பதை வேண்டிக் கொள்கிறேன். மற்றும் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வீடியோ பிடிக்கலையானாலும் அன்லைக் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம ஸ்கோப்புள்ள போகலாம். நான் ஆட்டோகேட் 2016ல ஐசோமெட்ரிக் டிராயிங் எப்படி டிரா பண்ணது அப்படின்றத இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன், பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் ஐசோமெட்ரிக் மோட்ல கர்சர் மாற்றணும். அது எப்படி போக போறேன்னா, இங்க செட்டிங் இருக்கு. இந்த செட்டிங்கை கிளிக் பண்றேன். இதுல ஸ்னாப் அண்ட் கிரிட், அதில் ஐசோ டைப்ல ஐசோமெட்ரிக் ஸ்னாப் மாத்திட்டு ஓகே தரேன். இப்போ நமக்கு ஸ்னாப் மாறிச்சு. ஸோ டிராயிங் வரையறதுக்கு முன்னாடி நம்ம லிமிட் செட் பண்ணோம். யூஸ்வலா பேப்பர் சைஸ் பேஸ் பண்ணி தான் லிமிட் செட் பண்ணோம். A4, A3, A2, A1, A0 அந்த பேப்பர் சைஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம லிமிட் செட் பண்ணுவோம். நம்ம டிராயிங் வரைகிற அதே மெத்தடாலஜி தான் இதை ஃபாலோ பண்றோம். லேண்ட்ஸ்கேப்ல நம்ம பேப்பர் செட் பண்ணோம். இப்போ நான் லிமிட் செட் பண்ண போறேன். லிமிட்னு டைப் பண்றேன். டைப் பண்ணி என்டர் தரேன். எப்பவுமே ஃபர்ஸ்ட் லோயர் லெஃப்ட் கார்னர் 0,0 தான் தரணும். நெக்ஸ்ட் அப்பர் ரைட் கார்னர் நான் A4 பேப்பர் சைஸ்க்கு தர போறேன். A4 பேப்பர் சைஸ் லேண்ட்ஸ்கேப்ல 297,210 அண்ட் தென் இதை ஃபிட் பண்ண போறோம் இந்த கிராஃபிக் விண்டோல. அதனால ஜூம், என்டர் ஆல், என்டர் தரேன். இப்போ ரீஜெனரேட் மாடல் வந்துச்சு. இப்போ நம்ம பேப்பர் செட் ஆயிடுச்சு இந்த கிராஃபிக் விண்டோல. ஓகே, இப்போ நம்ம வரைய ஆரம்பிக்கலாம். நான் லைன் ஆப்ஷன் யூஸ் பண்ணி டிரா பண்ண போறேன். ஸோ நமக்கு டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணதுக்கு F5 யூஸ் பண்ணுங்க. ஃபங்க்ஷன் கீ 5 யூஸ் பண்ணுங்க டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணதுக்கு. ஸோ இந்த வேல்யூ எனக்கு 12 mm. ஓகே, F5 அழுத்துறேன் திரும்பவும். F5. ஓகே, ஸோ இந்த டைரக்ஷன் எனக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 95 mm. இந்த டைரக்ஷன்ல எனக்கு வேல்யூ, இந்த வேல்யூ 12 mm. ஓகே, இது நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, கனெக்ட் பண்ணிட்டு என்டர் தரேன். இது மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் வரைச்சிட்டு இருக்கோம். ஸோ F5 எழுத்துறேன் டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணதுக்கு. இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15 கொடுத்துட்டு என்டர் தரேன். ஓகே, ஸோ இந்த டிஸ்டன்ஸ் 58. இந்த டிஸ்டன்ஸ் 40 mm. ஓகே, இங்க நான் ஒரு சர்க்கிள் வரைய போறேன். நார்மல் சர்க்கிள்ல நம்ம டிரா பண்ணக்கூடாது. எலிப்ஸ்ல ஐசோ சர்க்கிள் யூஸ் பண்ணும். எலிப்ஸ்க்கு ஷார்ட்கட் EL. அதில் ஐசோ சர்க்கிள் இங்க இருக்கு பாருங்க. ஐசோ சர்க்கிள் கிளிக் பண்ணலாம். ஆர் ஐ நீங்க கொடுத்துட்டு என்டர் தரலாம். நான் கிளிக் பண்றேன். சென்டர் பாயிண்ட் இதுதான் எனக்கு. ஓகே, என் பாயிண்ட் இந்த பாயிண்ட். இது மாதிரி ஒரு ஐசோ சர்க்கிள் நம்ம டிரா பண்ணியிருக்கோம். தேவையில்லாத பாயிண்ட்டை நம்ம ட்ரிம் பண்ணிக்கலாம். TR டபுள் என்டர் கொடுத்துட்டு என்டர் தரேன்.
இதை நான் டெலீட் பண்ணிடுறேன். இன்டர்செக்ட் ஆன பாயிண்ட், இன்டர்செக்ட் ஆன பார்ட் மட்டும் தான் நம்ம வந்து ட்ரிம் பண்ண முடியும். ரிமைனிங் வந்து நம்ம வந்து டெலீட் பண்ணிக்கலாம். அப்படியே செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணலாம், ஆர் அதை செலக்ட் பண்ணிட்டு ஈன்னு கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா டெலீட் ஆகிடும், ஐ மீன் எரேஸ் ஆகிடும். ஓகே ஓகே. ஸோ இந்த பார்ட்டை நான் வந்து காப்பி பண்ண போகிறேன். காப்பி பண்ணதுக்கு ஷார்ட்கட் வந்து CO. இந்த லைன், இந்த ஆர்க், இந்த பாயிண்டை பேஸ் பண்ணி காப்பி பண்ண போகிறேன். F அழுத்துறேன். எவ்வளோ டிஸ்டன்ஸ்க்கு காப்பி பண்ண போகிறேன்னா 25 mmக்கு காப்பி பண்ணுறேன். ஓகே. இப்போ இந்த பாயிண்ட் கனெக்ட் பண்ண போகிறேன் லைன் ஆப்ஷன் யூஸ் பண்ணி. ஓகே, பாருங்க நான் எப்படி வரைகிறேனோ அதே மாதிரி நீங்களும் எக்ஸிக்யூட் பண்ணுங்க, நீங்களும் வரையுங்க, உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ இந்த லைன்ல நமக்கு தேவையில்லை, TR டபுள் என்டர் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஜம்ப் பண்ணலாம். ஓகே, இந்த சர்க்கிளை பேஸ் பண்ணி ஒரு சர்க்கிள் அடிக்க போறோம், ஐசோ சர்க்கிள். அதுக்கு என்ன பண்ணோம், EL கொடுத்துட்டு என்டர் தரோம். ஓகே, இந்த பாயிண்டை பேஸ் பண்ணி பாருங்க, EL என்டர், ஐசோ சர்க்கிளுக்கு I என்டர், இந்த பாயிண்டை பேஸ் பண்ணி டைரக்ஷன் மாற்றத்துக்கு என்ன பண்ணோம், FI ஃபங்க்ஷன் 5 சேஞ்ச் ஆகுது பாருங்க. இதனுடைய ரேடியஸ் வந்து 12.5, இந்த சர்க்கிளுடைய ரேடியஸ் வந்து 12.5க்கு ஒரு சர்க்கிள் வரைகிறோம். ஓகே, வரைஞ்சாச்சுங்க. இப்போ இந்த போர்ஷன் முடிஞ்சிச்சு. இப்போ ரிமைனிங் போர்ஷன் எப்படி ட்ரா பண்றன்றத பாருங்க. இங்கிருந்து ஒரு லைன் வரைய போறேன். இந்த டிஸ்டன்ஸ் வந்து 55 mm, இந்த டிஸ்டன்ஸ் வந்து 45 mm. ஓகே, F எழுத்துறேன் டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணதுக்கு. இந்த டிஸ்டன்ஸ் வந்து 95 minus 25, 70 mmக்கு ஒரு லைன் வரைகிறோம். இதையும் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகே, பாருங்க நான் எப்படி ட்ரா பண்றேனோ அதே மாதிரி நீங்க ட்ரா பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபேவரபிளா இருக்கும். ஓகே, இந்த டிஸ்டன்ஸ் வந்து 12 mm, இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னா 70 mm. ஓகே, இதையும் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இங்கிருந்து ஒரு லைன் வரைய போறேன், F அழுத்துறேன். இந்த டிஸ்டன்ஸ் வந்து 33 mm. இதையும் நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஆல்மோஸ்ட் நம்ம டிராயிங் கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 70 mm, 70. இதையும் ஓகே, இந்த டிஸ்டன்ஸ் வந்து 70. கொஞ்சம் ஜூம் பண்ணீங்க. ஓகே, இந்த லைனையும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஏரியா வந்து எனக்கு ரேடியஸ் மாதிரி வரணும். இதுக்கு நம்ம ஃபில்லட் அடிக்கலாம். ஃபில்லட்க்கு ஷார்ட்கட் வந்து F. ரேடியஸ், ஃபில்லட் ரேடியஸ் வந்து 8 mm ஃபில்லட் ரேடியஸ். ஓகே, இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதை நான் டெலீட் பண்ணிடுறேன். இந்த ரேடியஸை நான் காப்பி பண்ண போறேன், CO என்டர். இங்கிருந்து F எழுத்துறேன். எவ்வளோ டிஸ்டன்ஸ்னா 12 mm. இதை நான் ட்ரிம் பண்ண போறேன். அது இதை நான் ஜாயின் பண்ணிக்கலாம். EX
டபுள் என்டர் கொடுத்தீங்கன்னா எக்ஸ்டர்ன் ஆகும். எக்ஸ்டர்னுக்கு ஷார்ட்கட் எக்ஸ். இதை நான் ட்ரிம் பண்ணிட போறேன். ட்ரிம் பண்ணதுக்கு என்ன சொன்னேன்? ஷார்ட்கட் டிஆர். டபுள் என்டர் கொடுத்தீங்கன்னா குயிக்கா ட்ரிம் ஆகும். இது மாதிரி நான் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். பாருங்க எவ்வளவு குயிக்கா எக்ஸிக்யூட் பண்ணணும்னு பாருங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரா பண்ணலாம். ஓகே, இங்க நான் ஒரு 2 சர்க்கிள் ட்ரா பண்ணிட்டு, ஐசோ சர்க்கிள் ட்ரா பண்ணிட்டு இந்த செஷன் நான் கம்ப்ளீட் பண்ண போறேன். ஓகே, எப்படி சர்க்கிள் வரைகிறேன்றத பாருங்க. இந்த லைன்ல இருந்து இது எவ்வளவுன்னா 12 mm வேணும். இங்கிருந்து இந்த டிஸ்டன்ஸ் 15, இங்கிருந்து 37. ஃபர்ஸ்ட் எனக்கு ரெஃபரன்ஸ் வேணும், அதனால நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பிக்கு ஷார்ட்கட் நடுங்க CO. இந்த எண்ட்ல இருந்து எவ்வளவு வேணும் எனக்கு? 12 mm. ஓகே, அதே மாதிரி இந்த லைனை ரெஃபரன்ஸா எடுத்துக்க போறேன். ஜஸ்ட் ரெஃபரன்ஸ் சர்க்கிள், ஐசோ சர்க்கிள் வரைஞ்சிட்டு நான் என்ன பண்ணிடுவேன்? அதை டெலிட் பண்ணிடுவேன். CO என்டர். இதை செலக்ட் பண்ணிட்டு என்டர் தரேன். இந்த பாயிண்ட்ல இருந்து F எழுத்துறேன். டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 15. அதுக்கடுத்து அங்கிருந்து இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 42, 52 mm. ஓகே, இங்க நான் சர்க்கிள் வரைய போறேன். ஐசோ சர்க்கிள் EL என்டர். I என்டர். அந்த சர்க்கிள் டயாமீட்டர் வந்து 12 mm. அப்ப நான் ரேடியஸ் எவ்வளவுங்க? 6 mm. டைரக்ஷன் மாத்திக்கலாமா? டைரக்ஷன் மாத்ததுக்கு என்ன ஷார்ட்கட்? F5, ஃபங்க்ஷன் 5. ஓகே, ரேடியஸ் எவ்வளவு? 6 mm. அதே மாதிரி இன்னொரு சர்க்கிள் வரைய போறேன். பாருங்க, EL டபுள் என்டர், சாரி, ஐசோ சர்க்கிள் I. இங்க எனக்கு அந்த சர்க்கிள் வேணும். எவ்வளவு ரேடியஸ்? 6 mm ரேடியஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையில்லைங்க. இதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம்? டெலிட் பண்ணிடலாம். பாருங்க, ஈஸியா நான் வந்து ஐசோ சர்க்கிள் வந்து டிரா பண்ணிட்டேன். இது மாதிரி நீங்களும் இதை எக்ஸிக்யூட் பண்ணுங்க. இதை ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, ஸ்டார்ட் டு எண்டு. கண்டிப்பா உங்களுக்கு புரியும். நீங்க இதை பார்த்து நீங்க டிரா பண்ண ஆரம்பிக்கலாம் ஆட்டோகேட்ல. நம்ம இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டவுட் இருந்தா கண்டிப்பா கமெண்ட்ல கொடுங்க. நான் உங்களுக்கு டவுட் கிளியர் பண்றேன். இவந்தோ உங்களுக்கு வேற எதனா சாஃப்ட்வேர்ல உங்களுக்கு டவுட் இருக்கு, இந்த போர்ஷன் எனக்கு எடுங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து வீடியோவா அப்லோட் பண்றேன் யூடியூப்ல. தேங்க்யூ வெரி மச்.